நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ். நம்ம கையில இல்ல என்னது நம்ம கையில அஞ்சு வரலாறு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே அவளை வழிதான். யாரு எல்லாம் வைகுண்ட போய் நினைச்சா ஒரு மனசுல வருத்தத்தோடு வைகுண்ட சாமி வந்து நம்ம வேண்டணும்னா வேண்டுமா, ஆனால் நாமளுக்கு வேண்டிய செல்வங்களை கிடைக்கும் என்பதை எத்தனை துன்பம் அதை விலகி போகும். அது மட்டும் இல்ல அல்லனால அதை நீங்கி போகும். எந்த ஒரு ஆலயத்துக்கு சென்றாலும் ஆமையா மன உருகி மன வலிமையோடு நாமளுக்கு வேண்டியது முழு மனதோடு கேட்க வேண்டும். மனதோடு கேட்டா ஐயா வழி கொடுப்பாரு. அன்புபதி வைகுண்ட சாமி கோயிலுக்கு வந்தாச்சுன்னா வழியே அன்புபதி வைகுண்ட சாமி கொடுப்பாரு. கேட்டதை கொடுப்பாரு. அதாவது கோயில் வந்துக்கிட்டு இவன் மாலை கொடுத்து வந்தவன் மாலை என்னாச்சோ சரி ஆடை விட்டு வந்தவன் ஆடை எங்க வந்துச்சு இங்க இருந்து அங்கே நினைக்கூடாது. சாமியை நம்ம கும்பிட வந்தாச்சுன்னா சாமி நினைப்பு மட்டும்தான் இருக்கும். மற்ற நினைவே இருக்கக்கூடாது. சக்கரை பொங்கல் எப்போ தருவாங்க? ஆமா. சுண்டல் எப்ப தருவாங்க? பூன் பருப்பு எப்ப தருவாங்க? அப்படிலாம் நம்ம வரக்கூடாது. சாமியை கும்பிட வந்தா சாமியை கரெக்டா கும்பிடணும். ஒரே நினைவா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அருள் கொடுப்பார். கண்டிப்பாக பொருள் கொடுப்பார். கண்டிப்பா. ஆமா. அதனால தசரத சக்கரவர்த்தி மனசுல இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நினைத்துக் கொண்டு ஆமா மனைவி மாட்ட சொன்னா மனசு கவலை தீர்த்துதான் சொல்லலாம். அதான் ஒரு கஷ்டப்பட்ட அந்த மனைவிக்கு மன ஆறுதலை சொல்லுவார் தசரதர். ஆறுதல் சொல்லுவார். ஆறுதலை சொன்னால் மட்டும் போதாது. ஆறுதலை சொல்லிவிட்டு குழந்தை நாமளுக்கு வேண்டும், ஆனால் யாரை நாமல் தேட வேண்டும், யாரை நினைக்க வேண்டும். நாம் குலகுருவாக இருக்கக்கூடிய வச்சிட்ட மாமுனியரை நாம் நினைக்க வேண்டும் அல்லவா? வச்சிட்ட மாமுனியரை நினைத்து வந்தால் ஒருவேளை நம்ம மன கவலை எல்லாம் தீர்ந்துவிடும் அல்லவா என்பதாக நினைத்துக் கொண்டு அந்த தசரத சக்கரவர்த்தி நாமல் கண்டிப்பா குலகுரு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த குலகுருவை பார்ப்பதற்கு என்பதாக சொல்லி தசரத சக்கரவர்த்தி மாமுனியை தேடி வந்து கொண்டிருக்கிறார்.
அதனால தசரத சக்கரவர்த்தி அந்த மனக்கவலையிலே பிள்ளைகள் அதை கவலையாக வந்து மாமுனியை தேடி வராரு. அப்ப மாமுனி எப்படி நினைத்தார்? அதாவது மாமுனி அந்த தசரத சக்கரவர்த்தி நினைத்த நேரத்திலே மாமுனிகளும் அங்கே நினைத்தார். உடனே மனம் நினைத்தார், ஆஹா நம்மளை எதற்கோ தசரதன் அழைக்கிறாரே, என்ன காரணமாக? ஏன் நம்மளை நினைக்கிறான், எதற்காக நினைக்கிறார்? அப்படி என்று தசரத சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய இடத்திற்கு மாமுனிவரானவர் அந்த வனம் கடந்து வையம்பர நாடு விட்டு தசரத சக்கரவர்த்தியை தேடி வருகிறார் அல்லவா மாமுனி. என்னதான் இருந்தாலும் ஒரு அரசனாக வாழக்கூடியவரே இடத்தோட காட்டுக்குள் நாம வர சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன கவலையாக இருந்தாலும் மாமுனி அவர் குறைய தீர்ப்பது நம்மளுடைய அதனால மாமுனியாக இருக்கக்கூடிய நாமல் உடனடியே செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி மனதிலே வாட்டத்தோடு இருக்கக்கூடிய தசரதனை பார்த்தார். தசரதா வணக்கம், என்னப்பா? சாமி வாங்க, சாமி வாங்க. தசரதா ஏன் முகமானது வாட்டமாக இருக்கிறது? எந்த குறையும் கிடையாது. சரி, செல்வாக்கு குறை இல்லை, பணவசதி குறை இல்லை. ஆமா, எல்லா செல்வாக்கும் தந்த நீங்க. சரி, ஒரே ஒரு செல்வாக்கு எல்லா செல்வமும் இருக்கக்கூடிய உன்னுடைய இடத்தில் என்னப்பா செல்வம் இல்லை? இந்த செல்வத்தை ஆள்வதற்கு எனக்கு பின்னால ஒரு குழந்தை இல்லை சாமி. ஓ, அயோத்தியை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறார் எனக்கு ஒரு குழந்தை இருக்குமா? இந்த அயோத்தி பட்டணத்தை பின்னால ஆண்டோம்ல, அதான் எனக்கு பெரிய கவலை. நீ கவலைப்பட வேண்டாம் ஐயா, உனக்கு கடவுளோட அருளாலே ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 4 குழந்தைகள் உனக்கு கண்டிப்பாக இருக்கு தசரதா. என்னப்பா? கண்டிப்பா தசரதா. ஆனா உனக்கு 4 குழந்தைகள் இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய கணக்கை பார்த்தால் எங்க பார்த்தாலும் தர்ம கணக்கா இருக்கு, அதாவது புண்ணிய கணக்கு. இங்க பார்த்தாலும் கணக்கு, உங்க கணக்கை பார்த்தா புண்ணிய கணக்கா இருக்கு சார். தசரதர் கணக்கை பார்த்தால் அவர் கணக்கில புண்ணியமாக இருக்கிறத தவிர பரம்பரையே புண்ணியமாக இருக்கு. அவர் இருக்கக்கூடிய தலைமுறை பாட்டை மூப்பனாரு எல்லாமே தர்மத்தில் பூர்ணவராக இருக்கக்கூடிய உன்னுடைய காரணத்தால் எல்லாம் புண்ணிய கணக்காக பாவம் என்பதை உன்னுடைய கணக்கில் இல்லை தசரதா, ஒரு செயல்முறை இல்லை. ஆமா, அதனால உன்னுடைய இடத்தில் உனக்கு குழந்தை வேண்டும். ஆனால் உனக்கு குழந்தை வேணும் சொன்னா தர்மம் செய்த கையாலே கர்மம் செய்ய கடமை நாடு நகரம் எல்லாம் நல்லபடியாக அமைந்தால் உனக்கு நாட்டை ஆள்வதற்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தை வேண்டுமானால் உனக்கு கண்டிப்பாக குழந்தை வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கர்மம் செய்த கையால கர்மம் செய்ய கடமை விதி உள்ளது. என்னப்பா? சரி, அதனால உனக்கு கர்மம் செய்ய விதிக்க பேதான் இந்த மாமுனியர் முன்னாலே வந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு கண்டிப்பாக நீ உடனடியாக என்ன செய்ய வேண்டும் தசரதா? தெய்வேந்திர வனத்தில் வாழ்ந்து வரக்கூடிய 1000 மத யானைகளை அழிக்க வேண்டும். ஆகியா 1000 மத யானை அழித்து வந்தன அயோத்தி வட்டத்தை ஆடுவதற்கு 4 குழந்தைகள் உனக்கு கிடைக்கும் தசரதா. என்னப்பா? அப்படியா என்பதாக சொன்ன உடனே மாமுனி சொன்ன வார்த்தை கேட்ட தசரத சக்கரவர்த்தி சந்தோஷத்திலே நாம வனத்துக்கு போகணும்னா எப்படி போகணும்? நாமளும் இந்த அரச உடையோடு போனால் ஆனால் மிருகங்கள் நம்மளை பார்த்து நாம என்ன செய்யணும்? ஆனா வேறாக வழியெடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி அவர் அயோத்திக்கு வந்தோ மன்னவனோ மறை மறையிடம் அதிலே இந்த மன்னனான தசரதோ யம கோசலையோ
முடியாது முடியாது என்பதாக சொல்லி எப்படி வழியாத்துமா அந்த யானையை வர முடிக்க வேண்டும் சொல்லி
அங்குலத்துக்கு அங்கமானது அப்படின்னு எல்லா இடம் பார்த்து சேர்ந்து இருந்துச்சு. நானே அப்புறம் 3 மணி பிறகுதான் பிண்டை நோக்கணும். அப்படியா? பெண்டு எனக்கு வேலை காணாது. அதனால அப்பேற்பட்ட யானையா தஜரதர் வரவழைத்த நேரத்தில் அந்த யானைகளை எல்லாம் வரவழைத்தோடனே மனசுல நினைக்க என்ன நினைச்சா குரு நம்மளை 1000 யானை தானே வரவழைக்க சொன்னோம். ஆமா 1000க்கு மேல பண்ணாலும் 1000க்கு மேலே போகாது, 1000க்கு கீழே வரக்கூடாது. அப்ப நம்ம எத்தனை யானையை கொண்டிருக்கோம் பாக்கணும்ல. எல்லாம் கும்மா குஞ்சு கிடக்கு. சரி அது போய் எண்ணி பார்த்தா தானே 1000 யானையா 1001 சரி அப்படி பார்க்க முடியும். அப்ப யானை எப்படி எண்ணுவாங்க? யானையை தூக்கி என்ன முடியாது. சரி அந்த வாரத்தை திருப்பி கொண்டோம் 1 2 3 4 5 6 சொல்லி அந்த வாரத்தை முடியல தூக்க முடியும். அவன் வாழை பிடிச்சு எண்ணி பார்ப்பாங்க. வாழை முழுசா தூக்க முடியாது. ஒவ்வொரு வாழா பிடிச்சு எண்ணி பார்ப்பாங்க. 999 யானை வரவழைத்தார் தஜரத சக்கரவர்த்தி. சூப்பரான 999 யானை வரவழைச்சாச்சு. 1000 யானை எப்ப ஏற போற? எத்தனை வர? குளத்துக்கா தம்பி? என்ன 1000 யானை எப்ப ஏற போற? இங்க யானை வரேன். 5 யானை. நீ 10 பண்ண இருக்கா? அப்படி இருக்கலாம். இருக்கா? கோழி கூட இருக்கு. கோழி பண்ண இருக்கானோ? ஏ ஐயோ 3 யானை குறை. 3 யானை குறை. 3 யானையா? 3 9 இருக்குல்ல. ஆமா. அது ஒவ்வொரு நம்பருக்கு ஒண்ணு தான் 3 யானை குறை. அது அந்த ஒவ்வொரு தம்பி நீ சொல்லுப்பா. அவன் படிச்ச பேரு சரியில்லை. சரி நீ படிச்ச பேரு நல்லா ஆமா அப்படி ஆகணுமா? ஏ அப்பா அவன் படிச்ச காலேஜ் சூப்பரான படிப்பாரு. படிச்சே படிச்சியா? டீச்சர் பக்கத்துல இருந்தா அவன் பழம் இருக்கா, டீச்சருக்கு காப்பி கொடுக்க, வடையை கொடுக்க. சரி அதுக்குதான் டீச்சர் காலை அனுப்பி விட. அதனால அப்பேற்பட்ட நேரத்துல பார்த்த தஜரத சக்கரவர்த்தி 999 யானை வரவழைத்து முடித்து எண்ணி பார்த்தால் ஒரே ஒரு யானை குறையுது. 1000 யானைக்கு ஒரு யானை குறை. ஐயோ ஒரு யானை குறைஞ்சா ஆமா உலகத்துல நம்ம குலகுரு சொன்னது போல ஒரு வேளை ஒரு கவலை 4 கிலோ இருந்தாரு. ஒரு வகை வைக்கணுமா? 1000 யானை வந்து 1000 வந்துருக்காரு. சரி. ஒரு யானை பண்ணிட்டு குறையாயிருமோ? அது ஒரு வேளை ஒரு குழந்தை குறைஞ்சிருமோ? கொஞ்சம் அப்படி வச்சு தெரியாது. உடனே பார்த்தா ஆமா நாம எப்படியாவது யானை ஓடி போன திரும்பி வந்துதான் செய்யணும். தண்ணி குடிக்க தடாகத்துக்கு வரும்ல, கட்டாயம் வரும். இந்த தடாகத்துக்கு வரக்கூடிய யானையை நம்ம கட்டாயம் வரமுடியும். மறைந்து இருந்து வரவழைத்தே ஆக வேண்டும் என்பதாக சொல்லி சொல்லி அந்த இடத்திலே ஆமாயா தப்பிப்போன யானை எப்பொழுது வரும் என்று சொல்லி என்று சொல்லி நிலத்தடியை வழிகட்டி காத்திருந்தாரோ சக்கரவர்த்தி. ஆமா ஆமாயா சக்கரவர்த்தி காத்திருக்கிற நேரத்துல புலவர் சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா? ஆமா என்ன சொல்லியிருக்காரு? என்ன தஜரதா கர்மம் செய்த கையால் கர்மம் செய்ய கடன் எழுதி உள்ளது என்று சொன்னார். ஆமா அப்போ 999 யானை முடிச்ச தஜரதற்கு சரி மனசுல நம்ம இந்த ஒரு யானையை கொல்லணும் என்பதை நினைக்கிறே தவிர இவ்வளவு ஏழை கொண்டு ஒரு ஏழை கொண்டு இருக்கும். அப்படி என்று இருக்கும். அதே நேரத்தில் அங்க என்ன நடந்தது? இல்லையா நடந்தது? அந்த நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் போல நாடு, வாழமலர உள்ள நாடு, ஒழுங்க ரெண்டு வீச நாடு, அப்பேற்பட்ட திருநாடு, அப்பேற்பட்ட திருநாடு, அதற்கின்ற இந்த வட்டத்தில் யாரெல்லாம் ஆண்டுவாரோ அங்கு மாமொழியோ அவர் மனைவி அஞ்சனையா மன்னவனும் தெரியுமா மகிழ்ந்து கூடி ஆடுவாரா அவர் கொண்டவனும் தெரியுமா குணமுடனே ஆடுவாரா ஆண்டு வர நாளில இரண்டு நல்ல பேர்களுமா சிவபூஜை செய்வார் சிவபூஜை செய்வார் அவன் இரண்டு நல்ல பேர்களுமா அந்த சிவபூஜை
இல்லையோ சரி. ஆனா பேராசி கொடுத்த மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதே அப்போ அவன் எங்க கொடுத்த பேராசி கொடுத்தா என்ன தெரியா? என்ன பேருனா அஞ்சனா சரி அந்த மாமுனிவர். அதே ஆனா ஆனா அதே அப்போ ஆனா ஆனா சரி. அது மட்டுமல்ல என்ன நாயக்கனி நாகராஜா நானா நானா ஆமா இந்த நானா இருக்கு உமக்கு வேறலாம் இருக்கு வேறலாம் இருக்கு. எப்படி அப்ப எப்படி உங்களுக்குள்ள இணைஞ்சது உங்களுக்கு வேற நானா இருக்கு நாகா இருக்கு நம்ம என் தம்பி நாகா இருக்காங்களா ஆமா அப்பேற்பட்ட ஆமா அதாவது அந்த மாமுனிவரும் அஞ்சனா பெண்களுடைய மாற்றம். சரி அப்போ பகவான் பார்வதி அப்போ பார்த்தா ஆமா அவர் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே நாளையில் அஞ்சனை பெண்படுத்தி ஆமாயா அவளுக்கு ஒரு பவர் இல்லையா என்ன நம்ம கூட அவருக்கு நாளையா ஒரு கோயிலை வச்சு சிவபூஜை செய்யக்கூடிய நம்மளுக்கு ஆமா மன முடிஞ்ச நாமதான் நாமளும் சிவனே நாமும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். வருஷமும் போயிட்டே இந்த சிவனை நினைத்து நாமளும் சிவபூஜை செய்து வந்தாலும் நாமளுக்கு சிவபூஜை செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லை சுவாமி. அவருக்கு பிறகு சிவபூஜை செய்வதற்கு குழந்தை வேண்டாமா என்பதாக ஆமா அஞ்சனையா பெண்படி மனநாகப்பட்ட ஆமா அந்த மாமுனிவர் இடத்துல சொல்றேன். பெரிய கவலையோடு சொல்லுகிறார். இந்த அஞ்சனையை சொன்ன உடனே பார்த்தாரு இந்த மாமுனிவர். இல்லையா ஏம்மா, இல்ல எந்த ஒரு காரணத்தாலும் ஆமா இறைவன் யாருக்கு எப்பப்போ எந்த வாரத்தை கொடுப்பாரோ அப்பப்போ அந்த வாரத்தை கொடுத்துருவாங்க. அது அவருக்கு தான் தெரியுமே தவிர ஒரு மனுஷனை சோதிப்பது கடவுள் தான். அவர்தான் ஒரு மனுஷனை நல்லா வாழ வைப்பதும் கடவுள் தான். அவர்தான் எவ்வளவு சோதிக்காரோ அதை அவ்வளவு சாதிக்கான வழியில கொடுப்பதும் அவர்தான், எடுப்பதும் அவர்தான், ஆமா வாங்குவதும் அவர்தான், ஆமா வாங்க வைப்பதும் அவர்தான். அவர்தான் அதனால அவர் இல்லாம எதுவுமே ஏற்காது உலகத்தில் அவர் இல்லாமல் அணு அசையாது. அசையாது அசையாது இருந்தாலும் ஆமா அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அந்த யாழ் மறுக்கடியில காத்திருக்கும் போது ஆமாயா அதனால ஆமா அந்த மாமுனிவர் எங்களை வெண்பாடி வாழ்ந்து வருகிறார். வருகிறார் அவருக்கு கவலையாக இருக்கும் போது என்ன நாம குழந்தை சுமூக செய்யக்கூடிய நம்மளுக்கு குழந்தை வேண்டாம் செய்யணும். உடனே ஆமா ஆண்டவரை நினைத்து மன உருகி வேண்ட வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பதாக சொல்லி என்று சொல்லி அந்த இடத்திலே ஆமாயா எப்படி தவ இருக்கிறார் மனம் அவர் எப்படி தவிர இருக்கிறார் அவர் ஆண்டவன தான் நினைத்து ஆண்டவன தான் நினைத்து அங்கும் நல்ல பருவமாக இறைவனைத்தான் தான் நினைத்து இரண்டு நல்ல பேர்களுமாக குழந்தை வாரம் வேணும் என்று ஈசனைத்தான் நினைத்துக் கொண்டு இரண்டு தாவம் செய்துவாரா செய்து வரும் நாளையில ஆண்டவனோட அருளாலே அந்தேக மாமுனிக்கும் அந்தேய வெண்கொடிக்கும் ஈசனோட அருளாலே ஆண்டவனை நினைத்ததாலே அந்த அந்தேய வெண்கொடியால் ஆண்டவனோட அருளாலே அன்று முதல் பொய்மாடெல்லாம் அடுத்த மாதம் சூழலான ஊரறிய ஒரு மாதம் நாளைய 40 நாள் ஒன்றாவது மாதத்திலே உடையவரை ரஞ்சம் கண்டார். இரண்டாவது மாதத்திலே ஈஸ்வரனை ரஞ்சம் கண்டார். மூன்றாவது மாதத்திலே முக்கணனை ரஞ்சம் கண்டார். நாலாவது மாதத்திலே அந்த நாதனை ரஞ்சம் கண்டார். அந்த நாதனை ரஞ்சம் கண்டார். ஆண்டவனோட அருளாலே ஆமா ஈரேழு ஆ, அதாவது 12 வருட காலம் தவ இருந்த அந்த அந்த அந்தகன் அந்த மாமன் மாமுனிவருக்கும் அஞ்சனையா பெண்படி பெண்களுக்கும் ஈஸ்வரோட அருளாலே ஆமா அந்த பெண்படிக்கு அன்று முதல் வெளிவந்தார். அன்பு கொள்வதால் அன்று முதல் வெளிவந்து அடுத்த மாதம் சூழலால் ஆனால் ஊரறிய
மாதம் 40 நாள் 1வது மாசத்திலே உடையவனே தஞ்சம் என்றார். உடையவனே தஞ்சம் என்றார். 2வது மாதத்திலே ஈஸ்வரனே தஞ்சம் என்றார். ஈஸ்வரனே தஞ்சம் என்றார். 3வது மாதத்தில் உனக்கு கொடுத்திடும் 4வது மாதத்திலே வந்து நிறைய தரன்றோம். 5வது மாதத்தில் அங்கமெல்லாம் தங்க நிறம். அப்ப 5வது மாதத்துல அங்கமெல்லாம் தங்க நிறமா இருக்கிற அஞ்சாவது பெண்கள். ஏப்ப பெண்கள் அப்படியே 5வது மாதத்துல முகமெல்லாம் வெளுத்து அம்மா அங்கமெல்லாம் தங்க நிறம். 6வது மாதத்துல 6வது அறிவை படுத்துருமா. அப்பதான் தெரியும். ஆமா அறிவை ஆமா அப்பதான் சொல்லுவாங்க, ஏன் உண்மையாட்டி ஏன் உன் வீடு உன் பிள்ளை மாசமா கிளம்பல வயிறு தெரியல, வயிறு 6 மாசம் ஆச்சு. வயிறு தெரியுமா? அப்ப என்ன செய்வாங்க? 7வது மாசத்துல சுமுட்டை அடிச்சு என்னடி வருது? அதனால அப்ப 7வது மாசத்துல ஒண்ணு என்ன செய்யணும்? ஆமா சரி. 8வது வருஷத்துல திட்டு முட்டா அடிக்க அதே அப்பா ஏங்க காலத்துல இந்த அம்மா இப்ப வயிற்றுல எவ்வளவு வேலை பண்றோம். நீங்க நாடகம் பார்த்து அப்போ 8வது மாதத்தில் 8 முட்டை அடிக்கிறோம். 9வது மாதத்தில் ஓல பூவா அது மட்டுமா? என்ன 10வது மாதத்துல பரிபூர்ண கர்ப்பமா இருக்கு. பரிபூர்ண கர்ப்பமாயிருவா. கொஞ்சம் பொறுத்தோம். அதான் எப்ப பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா மழையும் கண்டுபிடிக்க முடியாது, சூரியன் கண்டுபிடிக்க முடியாது சொல்லுவாங்க. மழைக்கு மட்டும் கேட்க முடியாது, சூருக்கு மட்டும் கேட்க முடியாது. முடியாது. ஆமா ஏன்னா எப்ப வருது யாருக்கு தெரியாது. தெரியாது. நல்லா இருக்கும். ஆமா திடீர்னு அதே அப்பா அதனால அப்போ அண்ணனே வெண்மணிக்கு 10வது மாதத்தில் பரிபூர்ண கர்ப்பமாக இருந்தார். 10வது மாதத்திலே அண்ணனை வெண்மணிக்கு என்ன ஆண்டவனோட அருளாலே சிவபெருமானோட அருளாலே அவளுக்கு என்ன வளர்ந்தது தெரியுமா? அந்த அஞ்சனையது ரவாயத்து அஞ்சனையது ரவாயத்து ஒரு ஆம்பளை வளர்ந்தறியா சந்தோஷம். குழந்தை வேலை இருந்தாலும் சரி, அது வேண்டவும் தெரியல. சரி, நம்ம இப்படியோ ஆம்பளை வச்சிருக்கேன். இப்படி இந்த மாதிரி ஆம்பளை கிடைக்குமா? ஒரு காலம் கிடைக்காது. ஒரு காலம் ஆம்பளை கிடைக்காது. இந்த காலம் அப்படி இல்ல. இல்ல சிவத்த பிள்ளைகளுக்கு. ஆமா. அப்ப
அறுப்பு. அப்படியா? ஆமா, பிள்ளை சேர்த்த பிள்ளை. அதை தத்து எடுத்துக்கோங்க. ஆமா, ஏன் கை சேர்த்து விடுவையா? ஐயா, செவத்து பிள்ளை வந்தாங்க. சரி, என்ன செய்யணும் அம்மா? என்ன செய்யணும்? நல்லா முளக்க நல்லா அரைக்கணும். என்னத்த? முளக்கல மனத்தால் நல்லா அரைக்கணும். அரைச்சி சரி, குடிச்சு ஒரு வாயை குடிச்சாங்க. அந்த பிள்ளை வந்து செவத்த பிள்ளையா இருக்கும். ஆமா, அதான கேட்டேன். ஆனா எங்க அம்மா கறிக்கிட்டு இருப்பாங்க. அதுயா? நாம கறிக்கிட்டு வீட்டுல கருப்பா வந்துருக்கு. என்ன செய்ய? ஒரு ஆளுக்கு மனத்தோட இருக்கு. அப்படியா? அதனால அப்பேற்பட்ட ஆண்களோட வேலையெடுத்த அந்த மாப்பிள்ளையோட அண்ணா பெண்களுக்கு கவலை. இந்த பையன் செவத்த பையன். ஆமா, முடி மட்டும் கருப்பா இருக்கு. அதான் நம்ம உடலாம் சிவப்பு. ஐயா, அவன் நீக்க மட்டும் கருப்பா இருக்கு. அப்போ இந்த குழந்தையை நாமும் நல்லபடியாக வளர்க்க வேண்டும். இதே பெற்றா மட்டும் போதாதியா? பேணி வளர்ப்பது பெற்றவர்கள் கடமை அல்லவா? இதே பேணி வைக்கணும். உனக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது. ஆனா அதை காப்பாற்றுறது அவங்க கடமை, அதை பயன்படுறது உன் கடமை. கருத்து தேவை. அப்படியே? ஆமா, நாங்க வழிகாட்டே இருப்போம். ஆமா. ஆனா நீ வழியை காட்டிட்டே போயிட்டு அந்த வழியை பிடிச்சி போய்கிட்டே இருக்கணும். அதனால கேட்டேன். அதனால ஆமாய்யா. அப்பேற்பட்ட நேரத்தில் பார்த்தால் அஞ்சனை பெண்மணி அந்த குழந்தையை எடுத்து ஆமா, அவன் எப்படி எல்லாம் வளர்க்கிறவன் அவன் எப்படியா வளர்த்து வருகிறான்? அவள் தரையில விட்டோம், தரையில விட்டோம், தன்னை பூமியில விட்டோம், பொற்பாதம் ஆமா, பேர் கொடுக்க வேண்டுமா? அந்த குழந்தைகளுக்கு என்ன பேர் கொடுக்க தெரியுமா? பிறந்ததாலே அந்த பாலனுக்கு குருபுத்திரன் என்று 2 பேர்கள். பையன் ஒண்ணு பேரை 2. பையன் ஒண்ணு, பேரை 2. நம்ம குழந்தைதான். அப்படியா? ஆமா, குழந்தை 2 பேரு. என்ன பேர்? அதாவது உண்மையான பேர் வந்து உச்சுமுத்து. உண்மையான பேர் உச்சுமுத்தா? அம்மை அப்போ விட்டாரு. ஊருக்கு இருக்குமா? இடிகருந்து. என்ன பேரு? இடிகருந்து. அது என்னதுயா? அது என்னது? இடிகருந்துனா அவ பாட்டுக்கு கண் தெரியாது. சரி. அப்படியே இந்த மசாலா இடிக்கிறதுக்கு இந்த தலைவலி இருக்கா? சரி. இவன் திண்ணையில இடிகருந்தா படுத்திருக்கான். சரி. இவனுக்கு 4 இடி இந்த ஒரு இடியா பாருங்க. 5 பேர் இடிகருந்து. அட இடிச்சேனால எரியா வந்து. யாருமே கேட்டு உச்சுமுத்துனா யாரும் தெரியாது. அது இடிகருந்தா அழகா இருக்கான். ஊர்ல போய் அப்படிதான் கேட்கணும். அப்படியா? நீங்க சொல்லிட்டு சரி, இடிகருந்து. அதனால பாலனுக்கு இவர்கள் கொடுத்த மாதிரி பேர் அவங்க கொடுக்கல. சிவனோட அருளாலே பிறந்ததாலே சிவ கைலாசம். அது மட்டுமா? குருவரில பிறந்ததாலே குரு புத்திரன் என்று ஒரு பேர். குருபுத்திரா. அப்ப சிவ கைலாசம் என்ற குருபுத்திரன் 2 பெண்களை கொடுத்து அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்த்து வருகிறார் அல்லவா? அந்த மாமுடரஞ்சனை பெண்களை வளர்த்து வரக்கூடிய நாளை அந்த பாலகனுக்கோ வயது 5 ஆச்சு. பையன் வயசு 5 வயசு ஆகுது. 5 வயது ஆச்சு. ஆமா, 5 வயது முடிந்து 6வது வயது பிறக்க போகுது. அப்ப 6வது வயசு பிறந்த பிள்ளைங்களை நம்ம என்ன செய்யணும்? 6வது வயசு பிறந்தவங்க 5வது ஆடு மாடு வாங்கி ஆடு மாடு மேய்க்க வைக்கணும். ஐயா, 6 வயசு ஆடு வச்சாங்க. சரி, நமக்கு ஆடு மாடு பெருகிட்டே இருக்கும். அதே ஆடு மாடு வாங்கி கொடுத்தா நல்ல வசதியாக போறோம், பசுவை போறோம், கவலாம சாப்பிடலாம். அப்ப பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? பிள்ளை நல்லா இருக்கணும், பறி கொஞ்சம் கேட்கணும். அறி வரணும், பறி கேட்கணும். ஆமா, ஆமா. அதனால என்ன அந்த மாமுனிவரும் அஞ்சனைய பெண்கொடியும் நம்மளுடைய பாலனாக இருக்கக்கூடிய சிவ கைலாசம் குருபுத்திரனுக்கு நாம நல்லபடியா பாடத்தை சொல்லிவிடும். நல்லபடியா பாடம் ஒரு பாடத்தை சொல்லிவிடும் சொன்னா நல்ல வாக்கியத்தை சேர்க்கணும். நல்ல வாக்கியம் படிக்காங்க நிறைய. ஆனா பையன் வாக்கியம் சொல்லி பார்த்து கவனமா கேட்கணும். ஆமா, கவனமா கேட்டு படிச்சோம்னா கண்டிப்பா படிக்க
ஓடிட்டே வார்த்தை சொல்லி கொடுக்க பாடத்தை மாணவன் கேட்கணும். கேட்டு படிக்கணும். நீ கேட்காம இருந்தா மாணவன் என்ன செய்ய முடியும்? வார்த்தையெல்லாம் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப நல்லா படிக்கணும்னு சொன்னா நம்ம தம்பி இருக்காங்க கட்டக்காரு. சரி. வார்த்தையாளர் சொல்லி கொடுத்த வார்த்தைலாம் நல்லா படிச்சோம். அவன் படிச்சாலும் மாத்தி மாத்தி படிச்சான். எப்படி படிச்சா? எப்படி மாத்தி படிச்சாயா? பொள்ளாச்சின்னு எழுத சொன்னா பொள்ளாச்சின்னு எழுதுவோம். இந்த பையன் யாரோ பொள்ளாச்சின்னு சொல்லிருக்காரு. ஆமா. இவன் பிள்ளை காட்சி. இவன் பிள்ளைக்காட்சின்னு எழுதுவோம். அவரு பழக்கம். அது மட்டும் இல்ல. அது மட்டுமா? சாமி 65 கிலோ சொன்னா அவன் மாமி 65 கிலோன்னு எழுதுவான். மாமியார தூக்கி சமந்திருப்பான். அதனால மாமியா பாசம். இப்படி மாத்தி எழுதும் என்ன நடக்கும்? அது வாத்தியாரி படிக்கிறாரு. படிச்சு பயந்து பெருமை. நல்லா படிச்ச பெருமை. ஆமா. அண்ணா இருக்காங்கன்னா நல்லா படிக்க பெருமை. அண்ணா இருக்காங்க. நல்லா நம்ம படிச்சாங்கன்னா அவங்களுக்கு பெருமை. அம்மா சொல்லி கொடுத்தா அவங்க கிடந்தாலும் படிக்க நம்ம கிடமல்ல. சொல்லி கொடுத்தாரு. புதுசாமி செல்வாச்சிக்கு அண்ணாவோட செல்வா படிக்காரியா? அண்ணாவோட பாட்டினா காரியா? அப்படி சொன்னாலும் சொல்லி கொடுத்த அண்ணாவுக்கு பெருமை. ஆமா. என்ன படிக்க படிக்க ஒண்ணும் புரிய மாட்டேங்க. எந்த சொல்லி கொடுத்தாரு அப்படி கேட்டா அண்ணாவுக்கு பேரு கம்மி. வார்த்தைக்கு பேர் இருக்காது. உண்மைதானே? நம்மகிட்ட வந்து கிடந்துக்கலாம். டைம் படிச்சாதான் வார்த்தைக்கு டைம் பேர் யாரு? அப்போ நாமல் சொல்லி கொடுக்க பாடத்தை மாணவர்கள் படிக்கணும்னு சொன்னா பிள்ளைகளும் நல்லபடியா பாடத்தை படிக்கணும். அதனால அந்த மாமுனியோட பெண்பாடி அந்த குருபுத்திர பாடகனை பாடகரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எப்படி எல்லாம் பாடங்களை படித்த எப்படியா அவனும் ஆளும் நல்ல வயது நல்ல வயது வாரமான நல்ல வயது என்று வழி வாரமான வார்த்தை சாட்டமா இருக்கும். ஆமா
அப்போ பார்க்க அப்படியே சூப்பராக கண்கள் காட்சியாக. அப்ப 21 வயதாக இருக்கக்கூடிய பாலகனுக்கு என்ன பாடகசாலையில சேர்ந்து படித்து அவன் பாலகனாக இருந்த அரும்பு மீச குறும்பு பாரு. அரும்பு மீச குறும்பு பாரு. அப்பந்தான் அவன் ஒரு லெவலுக்கு வந்திருப்பான். 21 வயசாக ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஏன்னா நிக்க சொல்லாது. ஏன்னா வயசு அப்படி வயசு போறதுனால சரி அவன் கிணத்தாங்க இருப்பான். சரி எங்க போயிருவான் ஆட்டாங்க போயிருவான். ஆமா சரி இருப்பான். ஒரு இடத்துல நிக்க மாட்டான். அடி ஒன்று இருப்பான். சரி அவன் அங்க வந்து சீக்கிரம் போக மாட்டான். தண்ணி எடுத்துட்டு போற வரைக்கும் சைக்கிள் வராங்க. கிட்ட வந்து பார்வை 21 வயசாயிட்டா வேலை அப்படி இருக்கும். பார்வை அதனால ஆமாய்யா பெத்தவங்க 2 பேர்களும் பார்த்தா பையன் போற போக்கு தெரியல. இவன் பெட்டி எடுத்து வெட்டில் அடிக்கான், வெட்டி எடுத்து ஷட்டில் அடிக்கான். அதனால எப்ப வீட்டு வரேன்னு சொல்லல. தண்ணி விட்டீங்க. அதனால எப்ப வாரேன்னு தெரியலையே. என்ன நிமிஷம் எப்போ வரேன்? 8 மணிக்கு போறேன். என்ன 12 மணிக்கு மேல வரோம். சரி நம்ம இப்போ பார்த்து சரி எப்போ அப்பதான் கதை அடைச்சு சாயந்திருப்பாங்க. தொகு காய் கட்டுவோம். பையன் ஆமா என்ன பையன் வந்துட்டான். கதை சாப்பாடு அப்ப எப்பவே தெரியுது. பஸ் ஸ்டாண்ட் போய் தெரியும் எங்க போனேன். நான் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்தேன். அப்ப பார்த்த பாபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன இந்த குருபுத்திரனுக்கு 21 வயசாச்சோட தாயும் தந்தையும் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? நாம நம்ம பிள்ளைய சும்மா விடக்கூடாது. இந்த பையனை சும்மா விடக்கூடாது. நாம என்ன செய்யணும்? இந்த பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான். சரி அதனால நாம என்ன செய்யணும்? உடனே இவருக்கு நல்ல பண்ண போது கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். இவருக்கு இல்லையா குருபுத்திரனுக்கு அங்க குருபுத்திரனுக்கு அதானே நல்ல பண்ண பார்க்கணும். நல்ல ராஜ்யம் பார்க்கணும். சரி கல்யாணத்தை முடிச்சு கட்டையை கட்டி போட்டுருந்தீங்க. அப்போ கால் கட்டுன்னு சொல்லுவாங்க. கட்டுறதோ கல்விடுவாங்க. ஆமா என்ன அதுக்கு முன்னே சோதமா ஆடுவான். நல்லா ஆடுவான். அம்மா அப்பா ஏமாத்திடுவான். ஆமா சரி ஒரு வந்த பிறகு ஏமாத்தவே முடியாது. ஏன் சொல்றீங்க? பணிக்கு போடுவான். சரி எங்க போடியப்பா கேட்பாங்க. ஆமா பணிபட கேட்பாங்க. சட்டரி போடுவோம். சரி அப்ப எங்க போடியப்பா கண்டிப்பா ஆமா வெளியே ராஜ்யம் செருக்க மாட்டோம். சரி எங்க போடியப்பா ஆமா அதனால எங்கேயுமே போக முடியாது. கேட்டா பரிசு ஒரே அடி வீட்டை இருக்க வேண்டியதான். அதான் கேட்டேன். தாயகம் சொல்லி கேட்க மாட்டான். எங்க ஊர்ல ஒரு அம்மா கேட்டது. எங்க போய் கேட்டது. போன மண்ணில் எங்க இருக்கானே தெரியல. தேடித்தான் அதுதான். இப்படி எந்த டைம் கேட்டா ஒரே அடி நின்று இருக்காது. எங்க போறேன்னு கேட்டா போன இடமே தெரியல. தெரியல. அதனால பார்த்தா அந்த குருபுத்திர பாலனுக்கு 21 வயதாக இருந்தவன் உடனே நம் மகனாகப்பட்ட குருபுத்திரனுக்கு மனம் முடிக்க வேண்டும். ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டும். திருமணத்தை முடிக்க சொல்லி பெத்தவங்க ஆசைப்பட்டது உண்மைதானையா? அதனால திருமணத்தை முடிக்க வேண்டும் சொல்லி அவர்கள் 2 பேர்களும் என்ன செய்தா தெரியுமா? ஏ மகனே குருபுத்திரா, ஏ மகனே எப்பா உனக்கு வயசு 21 ஆச்சு. உனக்கு இனிமே கல்யாணத்தை முடிக்கணும். அதனால வா உன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி ஜாதகத்தை பார்க்க வருகிறார்கள். அந்த மாமனிவர் அங்கே பெண்மணி 2 பேரும் ஜாதகமாக வராங்க. அப்ப ஜோசியர் அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? நேரம் ஜோசியர் வராரு. நினைச்சு போவோம். அங்க எதுக்காக ஜோசியர்? அந்த காலத்துல ஜோசியம் பார்த்தவங்க கிளிச்சோசியம் தான் பார்த்துருக்காங்க. அப்படி ஜோசியர் அந்த காலத்துல திருத்தவா இருந்திருக்காரு. அப்படி அழிஞ்சும் அவருக்கு அந்த காலத்துல கிடைக்கும். இப்பமா ஏசுக்கு போட்டா ஏசி போட்டு எனக்கே நான் ப்ரூவ் பண்ண போதும் 2000 3000. ஜோசியம் பார்ப்பதற்காக வருகிறார் நேரத்தில். ஆமாய்யா. என்ன சொல்லிடாதமா ஜோசியா? என்ன சொல்லிடுறா? ஐயா இது யாரு?
என் பையன். உங்க பையனா? உங்க பையன் பேர் என்ன பேரு? என் பையன் பேரு 2 பேரியா. என்ன பேரு? சிவகைலாசம். சரி. குருபுத்திரன். ஓ சிவ கைலாசம் என்ற குருபுத்திரன். ஆமா. சரியா? யாரு? மனைவி. மனைவி. இல்லையா? லட்சணமா இருக்காங்க. என் மனைவி ரொம்ப நல்லவா. அப்படியா? கெட்டிக்காரி, குளத்துல கெட்டிக்காரி. ஆமா. அதனால அப்போ எனக்கு வைக்கிறாங்க, யாருக்கு வைக்கிறாங்க? கண்டிப்பா உண்மையில உறவு வைக்கிறது. அதனால அப்பேற்பட்ட நேரத்துல ஜோசியத்தை பார்க்க உடனே ஐயா உங்க மகனுடைய ஜாதகத்தை எங்கன்னு கேட்டாங்க. ஐயா ஐயா எடுத்து அப்படியா ஐயா அதாவது சாதாரண நோட்டு வச்சிருக்கீங்க. அப்படியா? ஆமா. அதனால என்ன ஓலையில இப்ப மாத்தி வச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் ஜாதகம். இந்த ஓலையில படிக்க தெரியாது. சரி. அச்சு கூட பார்த்தீங்களா? நல்ல அதனால ஜோசியர் குருபுத்திர ஜாதகத்தை பார்க்கும்போது அவன் ஜாதகத்துல என்ன இருக்கு? ஐயா உங்களுடைய மகனோட ராசி குருபுத்திரனுக்கு கல்யாண ராசி வியாழ நோக்கம் வந்துட்டு வந்தாச்சா? வந்தாச்சு. என் பையன் நல்ல டைம் தாச்சா? நல்ல டைம் வியாழ நோக்கம் வந்துட்டு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷனுக்கு வியாழ நோக்கம் 2 இருக்கு வரும். எப்படியா? 21ல இருந்து 28க்குள்ள ஒரு வியாழ நோக்கம் வரும். சரி. அது கல்யாணம். அதுதான் கல்யாணம். 21, 27 27, 28க்குள்ள வரும். 28 அது வியாழ நோக்கம். அது அவனுக்கு வரக்கூடிய கல்யாணம். அடுத்த 60க்கு மேல ஒரு வியாழ நோக்கம் வரும். என்ன நோக்கம்? வியாழ நோக்கம்னா ஊருக்கு வேண்டியதான். அதான் முடிஞ்சு பேர் அடிதான். 60க்கு மேல ஒரு வியாழ நோக்கம் யாருக்கு எப்போ வருது சொல்ல முடியாது. இப்ப 50 தொட முடியல. 50 தொடுறது பெரிய சந்தேகமா இருக்கு. நம்ம அன்னைக்கெல்லாம் வயசு 70 தாண்டிட்டு. பாசு. ஆமா. 67. அப்போ அவங்க உழைப்பு வேற இருக்கு. ஆனா அப்படியேப்பட்ட நேரத்துல அந்த குடும்பத்தில் பார்க்கலாம் என்ன செய்தா அவருக்கு ஜாதகத்தை பார்க்கும்போது கல்யாண ராசி வந்தது. உடனே யோசிக்கலாம் ஐயா உங்களுடைய மகனோட ராசிக்கு மேல் ராசிக்கு போய் பெண் எடுத்தீங்கன்னா ஒரு மேன்மையே இருக்காது. அந்த ராசியில தென் திசைக்கு போனா ஒரு திருப்தியோடு நீங்க வாழ முடியாது. ஆமா கீழ் திசைக்கு போனா கீர்த்தியோடு வாழ முடியாது. அப்போ உங்கள் மகனுக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு சொன்னா வடக்கு திசையை நோக்கி நீங்க போனீங்கன்னா வடக்கு போனீங்கன்னா நல்லபடியா வாழ்வு கிடைக்கும். அப்படி அந்த இடத்துல ஜோசியர் சொல்லிட்டு ஜாதகத்தை பார்த்து கல்யாண ராசியை பார்த்த உடனே ஜோசியருக்கு எங்க வரியெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல அதாவது அப்படி சந்தோஷமா சொல்லிட்டு காப்பி குடிக்காங்க. நாமல் சாப்பிட வேண்டுமானால் குடிக்க தண்ணி வேண்டும் அல்லவா? அதனால பார்த்த குருபுத்திரன் அந்தகமாவது அஞ்சனா பெண்கொடி 3 பேர் செய்தாருமா? அந்த வடக்கு திசையில் எந்த நாட்டுக்கு வருகிறாருமாட்டா? அந்த நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, வளவள பொதைய நாடு, விருதுகள் வீசும் நாடு, இந்து மஞ்சளைய நாடு, மகனிருந்து விளையாடோ மகிழ் தோரை கிட்டாரோ அந்த சித்திர நாடிய யாரெல்லாம் ஆண்டுவாரார் சுத்திர ராஜமன்னே ராஜனோடி ராஜிலே அவளுடைய மகளான அந்த சித்திரவல்லி வெண்ணவளோ சித்திரவல்லி வெண்ணவளோ அந்த சிறப்புடன் வாங்குவார்கள்.
பெண்கொடி நான் சித்திரவழி பெண்கொடியால் அந்த சித்திரவெளி பெண்கொடியால் சிறப்புடனே வாழ்ந்து வருகிற போது ஆமா அந்த சித்திரவெளி பெண்கொடியால் பூத்து எழுந்து புஷ்பவதி பெண்ணாக இருந்து ஆமா மூல நட்சத்திரத்துல பூத்தவள் அல்லவா சித்திரவெளி நல்ல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆமா மூல நட்சத்திரத்துல பூத்தா ஆனால் என்ன நடக்கும் ஐயா ஆ, போன இடத்துல சிறப்பா இருக்கும் ஆமா. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன மாமன் மகன் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது மாமன் மகன் இல்லாத இடத்துல கட்டி கொடுத்தா நல்ல வாழ்வு. வீட்டு நல்லா இருக்கும் ஆ. மாப்பிள்ளை சந்தோஷம் வாழாரு சரி மணி சந்தோஷம் மாமன் இருக்கக்கூடாது அதனால ஆ. மூல நட்சத்திரத்துல பூத்தால் நம்மளுக்கு மூத்த மாமியாருக்கு ஆத்தாது ஆகாதுன்னு சொல்லுவார்கள் ஆமா அதனால மூலத்தை வந்து பிச்சாங்க ஆ, மாமாவா முக்கிய சொல்லிதான் அப்போ ஆமா. சித்திரவெளி பெண்வழி இப்படி இருக்கும் போது ஏகப்பட்ட மாப்பிள்ளைகள் வந்து சித்திரவெளி பார்த்தாங்க அப்ப வந்த மாப்பிள்ளை ஒண்ணு இல்ல குருடி மாப்பிள்ளை இருக்கும் ஏகப்பட்டவர் வந்தாங்க ஆமா யாருக்கா ஒருத்தருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் கிடைக்கும் அது இன்னைக்கு உனக்கு கிடைக்குது அதான். அதனால ஆமா. அதிர்ஷ்டம் என்பது ஆ. எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாத்துக்கும் கிடைக்க போறது இல்ல ஆ. எல்லாத்துக்கும் வர போறதும் இல்ல கிடையாது எப்ப வருது எப்ப போகுது சொல்ல முடியும் ஆனால் சித்திரவெளிக்கு 23 மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க கேட்டாங்க இந்த ஆமா. மாப்பிள்ளை இருக்க மாப்பிள்ளை வந்திருக்காரு யார் வாரா யார் வரா சித்திரராஜன் மகாபுர சித்திரவெளியை பார்ப்பதற்காக ஆக குருபுத்திரன் என்று சொல்லக்கூடிய ஆ. பாலகன் நடந்து வைக்கிறார் வருகிறார் அப்படி இருக்கும்போது ஆமாய்யா இந்த சித்திரவெளி அரண்மனையில் இருக்கும்போது இருக்கும்போது அந்தி மாலை 3 கற்கள் நேரமாச்சு 6 மணி ஆச்சு அப்ப 6 மணிக்கு ஆள் மட்டும் தெரிஞ்சு யாருன்னு தெரிய மாட்டேங்குது உடனே முகம் எனக்கு ஆமா. இவன் முகம் யாரும் தெரியல என் முகம் யாரும் தெரியல அப்ப முகம் தெரியாத நேரத்திலே 3 பேரும் முக்கந்த சாவடியில உட்காந்துருக்காங்க கேட்க பறக்கவே அப்ப முடிச்சுட்டு சாவடியை பார்த்தா சித்திர ராஜமன்னன் ராஜமன் பார்த்தா ஆஹா யாரோ தெரியவில்லையே நம்மளுடைய சாவடியில வந்து இருக்கிறார்கள் மாடி இருந்து பார்க்கும்போது 3 பேர் தெரியுது அதனால நாங்கள் உடனே இவர்கள் யாராக இருக்கும் ஏன் கிளவு போயிட்டு இருக்கு நம்ம நாட்டுல அவன் நாட்டில் ரொம்ப கிளவு போகுது அதனால கிளவு திருடு போகுது ஆ, யாரா இருக்குமோ எவரா இருக்கும் கிளவு செய்யறதா இருப்போம் உடனடியாக நம்ம சென்று பார்க்க வேண்டும் யாரு கேட்டு விசாரிக்க வேண்டும் என்பதாக சொல் ஆமாயா சித்திர ராஜமன்னன் தன்னுடைய அரண்மனையில் இருந்து கிளையிறங்கி இறங்கி வேகமாக ஓடோடி வந்து வந்து தன் குதிரையாகப்பட்ட வெள்ள குதிரை வாகனத்தில் ஏறிக்கொண்டு அப்படி இருந்து ஆமா. சித்திர ராஜமன்னனுடைய குதிரையில எங்க வருகிறார் இங்க அந்த 3 முக்க சாவடி அந்த 3 முக்க சாவடி அந்த மூஞ்சி கருத்தையில இந்த சித்திர ராஜமன்னன் அந்த மாமுனிடம் அந்த அஞ்சனையா பெண்கொடியா இருக்கும் வேளையில இந்த சித்திர ராஜமன்னனோ இந்த சித்திர ராஜமன்னனோ அங்க என்ன சொல்வாரோ அப்பன் சித்திர ராஜமன்னன் அந்த மாமுனிடம் ஐயாவே மாமுனியே இங்கு வந்த விவரமே இந்த ஊர் என்ன பெரியன இந்த உச்ச தந்தை நாமம் என்ன இங்கு வந்து வந்த விவரமே அப்படி என்பதாக கேட்டாரே அப்படி என்பதாக கேட்டாரே இந்த சித்திர அப்படி சித்திர ராஜமன்னன் பார்த்தார் அந்த மாமுனிடத்தை கேட்டவுடனே அந்த மாமுனிவர் பார்த்தார் ஐயோ எங்க நாடோ திக்கின்ற வட்டணம் இதோடு இது என் மனைவி அஞ்சனையா பெண்படி என் மகனாகப்பட்ட குருபுத்திர வாரனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 3 பேர்களும் வந்து கொண்டே இருக்கிறோம் ஐயா நீ வந்ததெல்லாம் சரிதான் ஆமா. அது என்ன பொட்டணும் ஐயா ஆ, கெட்டு இருக்கு அது கெட்டுக்கள் ஆமா கெட்டு வந்துருக்கோம் சரி எந்த இடத்துல சாப்பிட்டு தேடி நிற்கும் ஆமா தண்ணி வேணும் அப்போ தண்ணி சாப்பாடு சாப்பிட முடியும் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொன்னா தண்ணி வேணும்ல ஆ, அதனால சாப்பிடுவோம் சாப்பிடுறியா? அதனால அப்பேற்பட்ட நேரத்தில் பார்த்த
ஐயா மூணு பேருக்கு சாப்பிட்டு இடம் இல்ல நீங்க வைக்கண்டா அப்படின்னு சொல்லி சித்திரை ராஜமன்னன் அந்த மாமனார் குருபுத்திர மகனை அழைத்து கொண்டு வருகிறார் அப்படி அரண்மனைக்கு வரபோது பார்த்தா சித்திர ராஜமன்னன் என் மகனே சித்திரவலி பெண்கொடி என்று சொல்லி சித்திரவலி பெண்கொடி அழைத்தாரല്ലോ சித்திரவலி அம்மா நம்ம அரண்மனைக்கு 3 பேர் வந்திருக்காங்க அதனால வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும் சரி இந்த மாப்பிள்ளைய சீவி குட்டு வச்சு சேலை கட்டி ஆமா அப்பா சொன்ன உடனே ஏன்னா நம்ம 3 பேர் பார்க்க வரலாம்னு சொன்னா ஒரு ஆள் பெண் தானே பார்க்க வந்திருப்பாங்க பெண் பக்கம் தான் வந்திருக்கான் அப்படி என்று அவ மனசுல நினைச்சா மனசு நினைச்சு இவங்க பார்த்தாங்க 3 பேர் சாப்பிட்டு முடிவாங்க பெண்ணா பார்க்க வரது போல நல்லா சீவி சிங்காரித்து அவ அண்ணன் நடையடைந்து ஆகாரமா கைய வீசி கையிலே அதாவது 2 ஜலம் எடுத்து போயிடா தண்ணி கொண்டு வர எப்பா யாருக்கு இப்ப தண்ணி கொடுக்கணும் ஆமா என்னப்பா ஆமா அதுதான் சாப்பாடு கொட்டணும் சாப்பாடு தண்ணி கேட்டாங்க ஆமா அப்பா என்னப்பா தண்ணி அப்படின்னு சொல்லி தண்ணிய வந்து கொடுத்த உடனே அண்ணன் மாமன் வேற அவர் பார்த்தாரு சரி என்ன பிள்ளைய பார்த்தாரு பின் அழகா இருக்காரு நல்லா இருக்காரு பையனுக்கு பெண் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு அப்படின்னு அந்த மாமன் நினைக்காது மனசு நினைக்காது உடனே அதுக்கு அடுத்த அண்ணன் பெண்படி பார்த்தா அழகான மருமகன் இன்னும் நம்ம மருமகளா வந்து வச்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைக்கான் அவன் நினைச்சா குடும்பத்துல என்ன தோணுது இவன் அப்படியே திருட்டு முன் முடிக்கான் ஏன் முடி அப்படி முடியா அதான் கேட்டேன் என்ன பார்த்தா என்னாச்சு இந்த பொண்ணு நம்ம வெளியே வைங்க சரி நம்ம எதுவுமே வேண்டாம் அப்படி என்று 3 பேர்களுக்கும் பெண்ணை பார்த்த உடனே பிடிச்சிட்டு சித்தராஜன் ஐயா சரி சாப்பிடுங்க கொட்டத்தை அவங்க அப்ப பார்த்தார் சித்திரை ராஜமன்னன் அரண்மனையில 3 பேர் சாப்பிட்டு முடித்து எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வெத்தலை கொடுத்துக்கிட்டு பேசுறாங்க அப்ப பேசும்போது சித்திரை ராஜமன்னன் அந்த மாமன் மெதுவா பேசுறாரு சுண்ணாம்பு ராவி ஆமா வெற்றி வலிக்கு ஐயா ஒரு வாய் வச்சுக்கிட்டு என்ன கேட்டாரு ஐயா எதுயா இப்போ வந்து பெண்ணு ஆமா இந்த பெண்ணு யாரையா நம்ம பெண்ணுதான் நம்ம பெண்ணுதான் நம்ம பெண்ணா எங்க பொண்ணா அம்மா எங்க பெண்ணுதான் அப்படியா ஆமா பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படியா கல்யாணம்னா அவளை பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியா அம்மா என் பையனுக்கும் பெண் பார்த்துட்டு இருக்கோம் பெண் பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமா சரி பெண்ணை பாருங்க சிரிப்பா பாருங்க கும்பிடவும் தேவை குறுக்கான மாதிரி கும்பிடுவாங்க மாதிரி ஆமா சரி நாங்க ஊருவாங்காச்சு ஒரு ஊர் கிடையாது ஏகப்பட்ட ஊருக்காங்காச்சு என் பையனுக்கு ஏற்ற பெண்ணு கிடைக்குது உங்க பையனுக்கு ஏத்த பொண்ணு கிடைக்கும் ஆமா உங்க வீட்டை பார்க்கும்போது உணவு போட்டு சரியா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா ஏன் மனசு நினைச்சாங்க தப்பா நினைச்சாங்க உங்க பொண்ணு எனக்கு என் பையனுக்கு அதனால உடனே சித்திரவல்லியை பார்த்தார் நம்ம மகளுக்கு இதுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்க வேண்டாம் இந்த மாப்பிள்ளை பக்கத்து வீட்டு பிராட்டி பாட்டிக்கு தெரிஞ்சுதான் இந்த கல்யாணமும் நடத்த டக்கு 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 எழுதிக்கிட்டு ஆமா வெற்றியை போட்டுக்கிட்டு தண்ணிங்களா எங்க எந்த ஊரு எங்க போற பெண்ணை பார்க்க வந்தேன் எங்க பண்ண சித்திரவல்லியா சித்திரவல்லியா என்ன பாட்டி இருக்கியா என்ன பாட்டி எனக்கு கேட்கலையா ஏன் பாட்டி இன்னும் ஏன் பாட்டியா அவன் எப்படி ஆளுங்க உனக்கு எப்படி ஆளு அவன் முத்தத்துல புத்தவா முத்தத்துல போதும் மூலத்துல புத்தவா பெண்ணு கொள்ளும் அது வெத்தலை போடுறது பொறுமையா இருக்கணும் சரி ஏகப்பட்ட மாப்பிள்ளை இருக்காங்க 23 மாப்பிள்ளைக்காரன் வந்து பெண்ணு வேணான்னு கேட்டாங்க உனக்கு அம்மா பாருக்கா நல்ல கெதியா இருக்காங்க அவங்க இருக்காங்களா இருக்காங்க நல்ல கீழே இருக்காங்க குட்டி உங்க வீட்டுல வச்சுருங்க அம்மா உங்களுக்கு அப்பா உங்களுக்கு அப்படின்னு பார்த்து அம்மா அப்பா வேணுமா எனக்கு அம்மா அப்பா தான் வேணும் அப்படியா அப்பா போ அப்படின்னு சொல்லி வந்த மாப்பிள்ளை எல்லாம் தட்டி விட்ட பிராட்டி பாட்டி ஒவ்வொரு வார்த்தையா தட்டி விட்டுட்டா அப்போ சித்திரை ராஜமன்னம் பார்த்தாரு இனிமே நாம என்ன செய்யணும் விடிய பாட்டி பிராட்டி பாட்டிக்கு தெரிஞ்சதுக்கு மட்டும் நாம திருமணத்தை நம்ம மகளுக்கு முடிச்சிடணும் விடிய முடிச்சிடணும் ஐயா இல்லையா என் மகளுக்கு உங்க பெண்ணை தர உங்களுக்கு சம்மதமா எனக்கு அதான் சம்மதம் சரி நீங்க எப்ப கேட்பேன்னு நினைச்சு மாப்பிள்ளையும் பெண்ணுக்கு பிடிக்கான்னு கேளுங்க
என் மகன் பிடிச்சிட்டு பிடிக்கிறாயா? பெண்ணு வந்து திடீர்னு சொல்லுவாங்க. அதான். அப்ப மாப்பிள்ளை கண்டு பிடிச்ச உடனே மௌனமே சம்மதம்னு சொன்னார்கள். ஆமா. புரியுதா? அதனால சித்ராவளி வெண்படிக்கும் குருபுத்திர பாலனுக்கும் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா சித்தராஜா உடனே எடுத்தாரு. ஐயா 10 வயசு செலவலாமா நம்ம என்ன செய்யணும்? திருமணத்தை 4 மணிக்கு நல்ல முகூர்த்தம் 4 மணிக்கு 6 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். சரி. அதாவது என்ன கயத்தை பார்க்க வேண்டாம். அதாவது 10 பைசா கையாளும். 10 வயசான எப்படி என்ன இருப்பீங்க சொல்லுங்க. 5 பைசா நூல் வரும். சரி. 5 பைசா மஞ்சள் வாங்கணும். வாங்கி அந்த மஞ்சள் நூலை கட்டி கழுத்து கட்டினாங்க. கல்யாணம் முடிஞ்சாச்சு. ஆமா. அப்படின்னு விளக்கு மாத்திரம் காயப்பிடிக்கணும். விளக்கு முகத்துல. அதனால ஒரு புத்திரனுக்கும் சித்ராவளி வெண்படிக்கும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே எப்படி திருமணம் நடந்தது? சமூநாதனகேதான் முழங்க ஆமதான் முழங்க அங்கே ஜகன்ன அதாவது 3வது மாதம் ஆச்சு. 3 மாசம் ஆயிடுச்சு. அப்ப 3வது மாதத்துல மூல நட்சத்திரம் வேலை செய்யுது. என்ன செய்யுது? அத்தை அஞ்சான பெண்களுக்கு 2 கண்ணும் நல்லா தெரியும். அஞ்சான பெண்களுக்கு 8 கண்ணை போட்டு கட்டி எடுத்தா என்னாச்சு? ரோட்டை வந்து அழகா நடந்து வருவா. அது 8 கண்ணு தண்ணி இருப்பா. அப்ப திறமை உள்ளவங்க. இப்ப ஒரு குடம் தண்ணி தூக்க முடியல. இப்ப பைப்புல இருந்து வருது தண்ணி. சல்லுன்னு செய்ய சல்லுன்னு அடிக்கு. அப்போ அப்பேரோட நேரத்துல இந்த அஞ்சனை வெண்கொடி சும்மா இருக்கக்கூடிய அந்த இடத்துல தண்ணி குடம் எடுத்துட்டு வராங்க. சரி. இந்த மூல நட்சத்திரத்துல ஊத்திருந்தாலே சித்ராவளி. வாசல் வந்து என்ன வாசல் வந்தாங்க. வாசல் இருந்தாங்க. வாசல் சறுக்கு வலிக்கு விழுந்து குப்பர் விழுந்து மூச்சு போச்சு. மொத்தத்துல போச்சு. அப்ப மூல நட்சத்திரம் வேலை செய்யுது. அப்போ மூல நட்சத்திரம் வீட்டுக்கு ஆகாது கட்டாயம். அது மட்டுமா? 3வது மாமியா குளோஸ். அப்ப 6வது மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 கடந்துடுது. 3 மாசம் கடந்து 3 கடந்து 6வது மாசம் பிறகு இந்த அஞ்சனையர் அந்த மாமூலர்கள் இருக்கிறா. ஆமா. இந்த அஞ்சன மாமூலர்களுக்கு கண்ணு நல்லா தெரியும். ஐயா ஒரு ஊசி குண்டு செய்யணும் அப்படியே இருக்கிறாரு. அப்பேற்பட்ட திறமை உள்ளவர். அப்பேற்பட்ட நல்ல கண் துளவா தெரியுது. அப்பேற்பட்ட அந்த மாமூலருக்கு என்னாச்சு? திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு? 2 கண்ணும் மூஞ்சி அதாவது 2 கண்ணு என்னாச்சு? ஐயா முடி கண்ணு 3ஆம் மாசம் அத்தை இருக்குமா? சரி. 6ஆம் மாசம் நல்ல கண் துளவா தெரிஞ்ச மனுஷனுக்கு திடீர்னு 2 கண்ணு குருடா போச்சு. அப்ப முடி கண்ணு குருடா போச்சு. கண்ணு முடிச்சா இருக்கும். அப்போ பார்த்தா சித்ராவளி என்ன நினைச்சா? மாமாவுக்கு வயசான காலத்துல கண்ணு குருடா போச்சு. மாமையா போய் சேர்ந்தா போயாச்சு. மாமாவுக்கு 2 கண்ணும் தெரியாது. இன்னும் நம்ம வச்சதான் சட்டம். ஆமா போட்டதுதான் திட்டம். நம்ம கொடுத்ததான் சாப்பாடு. அப்போ மாமாவுக்கு சாப்பாட்டுல செய்வேன் வைக்கணும். நல்லதே கொடுத்தா மாமா அடிக்க முடியாது. ஆமா நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. மாமா யார் அடிச்சாங்க? இந்த காலத்துல போக முடியுமா? அதை என்ன செய்யணும்? என்ன செஞ்சா உடம்புக்கு ஏற்ற சாப்பாடு கொடுக்கணும். அதனால மாமாவுக்கு ஏற்ற சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சித்ராவளி மனை நினைத்து ஆமாயா யாரை தேடி வருகிறார்கள்? யாரையா தேடி வருகிறார்? மாமாவுக்கு நாமல் கண்டிப்பாக சம்பாதிச்சு போட்டு அது
சுமக்க முடியாது. அதனால மாமாவுக்கு கேப்பக்கூட கொடுக்கணும் என்ன செய்யணும்? நேரா நம்ம வேளாள போய் பார்க்கணும். வேளாள பார்த்தா பானை ஒண்ணா இருக்கணும். ஆமா. தட்டு ரெண்டா இருக்கணும். அதனால என்னையா இடத்துல ஓடி வந்து ஐயா வேளாறு என்னையா என்ன சொல்றது தெரியுமா? அப்பேரோட இடத்துல வேளாட்ட வந்து பானை கேட்க. பானை கேட்க என்னாச்சு? அந்த இடத்துல வேளாறுட்ட பானை கேட்டான்னு ஒரு பானை இருக்கு. அந்த அம்மா வச்சுவாங்க அப்படின்னு சொல்லி மாமாவுக்கு கேப்பக்குள்ள நித்தம் கொடுத்தா சித்திரவல்லி. இது மன்னனுக்கு தெரியாது. மன்னனுக்கு தெரியாம இருக்கும்போது மேற்கட்டுல சம்பாதிச்சாலும் கீழ்கட்டுல கேப்ப மேற்கட்டுல இந்த இட்டுக்கு போற மாதிரி மேற்கட்டுல சாப்பாடு கீழ்கட்டுல கூழ். அப்போ இத்தனையும் கொடுத்தால் சித்திரவல்லி ஒரு நாள் தினத்திலே குருபுத்திரம் பார்த்த நம்மளுடைய அப்பாவுக்கு நாம நல்ல சாதம் கொடுக்க வேணும். ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும். சரி அப்ப நினைச்சு நாமே காடுகள்ல போய் சென்று வேட்டையாடி மாம்சத்தை கொண்டு வர அந்த கறியெல்லாம் சமைச்சு தரணும். நீ ஒண்ணு நான் ஒண்ணு எங்க அப்பா ஒரு 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடணும். 3 பேரும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னானே மணிநாகப்பட்ட குருபுத்திரன் அந்த இடத்துல வச்சிருந்தான். நேர வேட்டைக்கு போயிட்டு எல்லா மாம்சத்தையும் கொண்டு வர. மாம்சம் முயல் வேட்டை விழா வேட்டை பன்னி வேட்டை எல்லாம் வளர்த்தான். அப்ப எல்லா வேட்டையும் கொண்டாந்து கொடுத்தாலும் இப்ப மாம்சத்தை கொண்டாந்துருக்கீங்க. ஏமா இவ்வளவு மாம்சத்தை நீ கறி சமைச்சு சோறாக்கி வை. ஆத்திர சென்று நீராடி சென்று குளிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துல ஆத்துக்கு சென்றான். இந்த சித்திரவல்லி மாமாவுக்கு எப்பொழுது வேப்பக்கோட 12 மணிக்கு கொடுக்கவா? அன்னைக்கு 11 மணிக்கே வேப்பக்கோட கொடுத்தான். என்ன ஒரு கதையை கொடுக்கவா? ஒரு கதையை கொடுக்கவா? 2 கதையை கொடுத்தா. அப்ப 2 கதையை கொடுத்து மாமா ஒட்டுதுல எல்லாம் இருக்காரு. அப்ப படுத்து இருக்காரு. எல்லாம் தூங்குறாரு. அப்ப தூங்கும்போது ஆத்துக்கு சென்ற குருபுத்திரன் வாரான். அப்போ வாசல்ல வலதுபுறமாக ஒரு வாழை இலையில நல்லா எண்ணெய் தடவி வாசல்ல போட்டுட்டான். எதுக்கு? எதுக்காண்டி வாசல்ல இலை போட்டுட்டா? அப்பா சாப்பிட்டு போவேன். நேரம் ஆயிட்டு நம்ம அப்பா சாப்பிட்டுப்பாங்க. அதான் வாசல்ல இலை கிடக்குன்னு சொல்லி இந்த சித்திரவல்லி செய்த காரியத்தாரு மன்னனாகப்பட்ட குருபுத்திரன் அந்த இடத்துல சாப்பாடு அருந்த வேண்டும் என்று சொல்லி அம்மா என்ன சாதத்தை போடு அப்படின்னு சொல்லி சாதத்தை போட்டு சாப்பிட்டுட்டா. என்னதான் இருந்தாலும் அப்பா மேல ஒரு படி பாசம் இருக்கும்ல. நம்ம கையா கொடுக்குறேன் கொஞ்சமா பாசம் இருக்கும்ல. அவன் பாசத்தோட எழுதுனா சாப்பிட்டு இருக்கக்கூடிய குருபுத்திரன் நினைப்பு ஒரு கை சோறு நம்ம அப்பாவுக்கு நம்ம கொடுத்தாங்க. நம்ம கையால கொடுத்தாங்க. அப்படி சாதத்தை உருட்டிட்டு வேகமா வாரம். எப்போ எப்போ அப்படின்னு எப்ப சாப்பிட்டீங்களா? எப்ப குடிச்சோப்பா? எப்ப சாப்பிட்டீங்களா? எப்ப நல்லா குடிச்சிட்டோப்பா? அப்பா கண்ணுதான் தெரியாது காதுலாம் கேட்காம போயிட்டு ஐயோ நல்லா சாப்பிட்டீங்களாப்பா? நல்லா குடிச்சேன். சரிம்மா அப்பாட்ட ஒண்ணு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வலது கையில இருக்கக்கூடிய சாப்பாடு கையில வைத்து இடது கையால பெட்டி வலது கையில இருக்கக்கூடிய சாப்பாடு அப்பா வாய்ப்பு விட்டார். சரி அப்ப சாப்பாடு சாப்பிட்டு அவருக்கு கண்ணீர் அவ்வளவு உரப்பு. எப்பா ஏப்பா கண்ணீர் அப்படின்னு கேட்டாரு. சாப்பாடு உரப்பா இருக்கு போப்பா? இல்லப்பா. ஏன் அழகப்பா? மகனே என்னப்பா? ஏப்பா மகனே என்னப்பா? உங்க அம்மா போன காலத்துல இருந்து சரி வருஷம் ஒண்ணு ஆகுது. சரி நான் இந்த சாப்பாடு ஒண்ணு சாப்பிடப்பா. அப்ப அம்மா இறந்த 40 நாள் இந்த சாதம் இருந்தோம். அந்த சாதமே அங்க. அப்ப இது வரைக்கும் என்னப்பா சாப்பிட்டீங்க? அப்பா கேப்ப கூட்டிட்டு இருக்கா. கேப்பல குடிச்சீங்களா? மாமா மாமா சரி எல்லா ஊர்லயும் பஞ்சமாயி போச்சு. எல்லாருமே கூழ் சாப்பிடுறாங்க. சரி அது நம்ம வீட்டு கூழ் தான். அவன் சொன்னேன் நான் மனசார அன்பா எடுத்து இதுவரைக்கும் நான் கூழ் தான் சாப்பிடுவேன்டா. அப்படி என்று சொன்ன உடனே வரும் கோபத்தோடு வரக்கூடிய குடும்பத்தை இதுவரைக்கும் மனைவி உங்களுக்கு கேப்பகுளம் கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்க அம்மா இருக்கும்போது சாப்பிட்டு சாப்பிட்டு நீ தந்திருக்கேன். அப்படி என்று சொன்ன உடனே ஓட்டானில ஓடி வந்து குடும்பத்தை ஏ சித்திரவல்லி எங்க அப்பாவுக்கு நீ இதுவரைக்கும் கேப்பகுளம் கொடுத்ததால் ஒரு பிடி சாதத்துக்கு அவர் தெரு நாய் போல ஏங்கி இருந்ததால் சித்திரவல்லி உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். எங்க அப்பா ஒரு பிடி சாதத்துக்கு தெரு நாயாக ஏங்கி இருந்தாலும் அது போல நீ தெரு நாயாக போய் சாப்பிட அப்ப பார்த்தா தெரிஞ்சுவா கொலைக்காதா? அப்ப சித்திரவல்லி தெரிஞ்சா நினைக்கும் போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான். உங்க அப்பாவுக்கு நான் வந்து ஐயா கேப்பகுளம் கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு உங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. உங்களுக்கு இது நல்ல சாப்பாடு கொடுத்தேன். என்ன நியாயா போட்டு சொல்லிட்டிய. அதனால அப்பா கடைசி காலத்துக்கு உங்க அப்பாவுக்கு உதவாம போய்
அப்படி சாபத்தை கொடுத்தார். சரி அப்ப பார்த்தார் அப்பாவுக்கு செய்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என்று சொல்லி 1008 சிவகேலும் 108 திருத்தலங்களாமல் செல்ல வேண்டும் என்று சொல்லி அப்பா அவரை காவலியாக கட்டிக்கொண்டு ஒரு புத்திரனும் அனந்தவன கவனத்தில் வைக்கிறார். காட்டுக்குள்ள வரும்போது அப்பாவுக்கு காடு தெரியுமா மழு தெரியுமா இடம் தெரியுமா மேல வந்து எதுவும் தெரியாது. அப்ப பார்த்தாரு அப்பா ஒரு புத்திரா அகமா இருக்கு தண்ணீர் வேண்டுமடா அப்படி என்று சொல்ல வசந்த அந்த காட்டுக்குள்ள நம்ம சிங்கம் புலிலாம் இருக்கக்கூடிய இடம். அதனால அப்பா கீழே சொன்னா ஏதோ காட்டுக்குள்ள வேட்டையாடக்கூடாது இங்க அடிச்சிடும் கடிச்சிடும். அதனால என்ன செய்யணும் மரத்துல வசந்த மரத்துல கவுட்டையில தந்தையாகப்பட்ட அப்பா வச்சு கவட்டப்படுத்த வச்சு அந்த மாமுடியரை அமர வைத்து குடும்பத்தில் தண்ணீர் எடுக்க வேண்டும் சொல்லி இனி வரையாத தண்ணீரை தாங்கி தண்ணீரை தாங்கி இந்த குடும்பத்திலே வாரானே அவன் எங்கே வாரானா கடகத்தை பார்த்தல்லவோ அந்த கடகம் பக்கத்தில அவன் தண்ணீரை தம்போத போவாரு அந்த தண்ணியோட சத்தங்க அந்த தண்ணியோட சத்தங்க அந்த கசவதவு யாரு என்னை கொன்றவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய அப்பா அரசோட காலகத்தை தண்ணீட்டாக காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக சொல்லி ரத்தத்திலே அந்த எழுத்து எழுது அப்பா எடுத்து திசை நோக்கி அம்பு குறி போட்டு வைத்தார். அம்பு குறி போட்டு வைக்காத இடத்திலே தசரதர் பார்த்தார். நாம இந்த இடத்தை உடனடியாக பாலாவுக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்து முடித்தார். உறவு சொன்னதாக கர்மங்களை கையாள கர்மங்களை செய்து முடித்து அந்த இடத்தை திறந்து அந்த ரதர சக்கரவர்த்தி அவர் தன்னையத்தான் அவர் தன்னையத்தான் அப்படியா?
நீ ஏதோ காட்டு வனத்திலே வாழக்கூடிய வேடனாக இருக்கலாம், என் மகனாக இருக்க முடியாது. அதனால வேடனாக இருந்து வந்தவன் யாரப்பா அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தா கஜேந்திர சுவாமி, இதோ உங்கள் மகனை யானை என்று நினைத்து நான் வானத்தை போட்டு உன் மகனாகப்பட்டதா குடும்பத்தில் மாண்டு படித்தான். அதனால உங்கள் மகனுடைய மாண்ட காரணத்தினால் நான் இதோ உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கேன் சொல்ல. என்னப்பா என் மகனை நீ மாண்டு வழி வைத்து விட்டாயா? அடே கஜேந்திரா, உனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி என் மகனை நீ கொன்று விட்டாய். ஒரு மகன் இருந்து எனக்கு உதவாமல் போன காரணத்தினால் உனக்கு நான் ஒரு வாரம் கொடுத்தேன். அயோத்தி நகரத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல 4 குழந்தைகள் உனக்கு அப்படின்னு சொன்ன அவனுக்கு சந்தோஷம். ஆனா ஒண்ணு, உனக்கு 4 குழந்தை கிடைத்தால் எனக்கு ஒரு மகன் உதவாமல் எப்படி போனானோ அதே போல கடைசி 4 பேர் உனக்கு உதவாம போனான் என்பதாக சாபத்தை கொடுத்து அந்த இடத்துல அந்த மாமனர் தலைக்கோட்டு மாமனராக மாறி ரோமாபுரி வட்டத்திலே ஒளிவிட்டார். இவர் அந்த இடத்துல அதாவது பிரச்சாரத்தை வாங்கிக் கொண்டு அயோத்திக்கு வருகிறார். அயோத்திக்கு வந்த உடனே அங்க இருக்க குலகுருவாக வச்சுக்க மாமனர் பார்த்தார். நாங்கள் இந்த குலகுருவை என்ன செய்தார்? தசரதா, அதாவது நம்மளுடைய வனமெல்லாம் செழிக்க வேண்டும், புத்திரவாதி உனக்கு வேண்டும் என்று சொன்னார். புத்திரை யாகஸ்தியை நாமல் இந்த அயோத்தியை வளர்க்க வேண்டும். யாகத்தை வளர்த்தால் அந்த யாகத்தை வளர்த்த காரணத்தாலே உனக்கு கண்டிப்பா அயோத்தியில் குழந்தை கிடைக்கும். ஆனால் குழந்தை கிடைக்க வேண்டுமானால் இந்த யாகத்தை வளர்ப்பதற்கு கலைக்கோட்டு மாமூல் வரைய வேண்டும் என்பதாக சொன்னார். கலைக்கோட்டு மாமூல் 1000 கலை மாமூலுக்கு ஒரு மாணவர் இருக்கிறார். மாமூல் யாரும் மானை அறிந்துகிறார். அப்ப மானை கண்டுபிடிக்கணும். அப்ப அறந்தவன காணகத்துல இந்த 1000 மான்கள் மேயக்கூடிய இடத்துல இவன் எடுத்துறாங்க. உப்பு தண்ணி இருக்குமா? உப்பு தண்ணியை கரைச்சி தொலைக்கிறாங்க. அப்ப உப்பு தண்ணியை தெளிச்ச உடனே இந்த மாமூலவர் மனுஷனா வாழ்ந்தவர் தானே, அவருக்கு என்ன தோணும்? ஆஹா, உப்பு கலந்ததை சாப்பிட்டால் அவருக்கு உடனே என்ன செஞ்சாரு? 1000 மான்கள் மேயும் போது ஒருவர் மட்டும் தலை நிமிர்ந்து பார்த்தார். இவர்தான் தலைக்கோட்டு மாமனர் என்பதாக சொல்லி அவரிடத்தில் சென்று அந்த தலைக்கோட்டு மாமனர் அழைத்துக் கொண்டு வந்து அயோத்தி பட்டணத்தில் அதாவது 60 அடி ஆழத்துல ஆழக்கூடிய வெட்டி 70 அடி அகலத்துல வெட்டி ஆரஞ்சிப்பு அட்டிஞ்சிப்பு குங்கஞ்சிப்பு கொழுஞ்சிப்பு பூவரசுல வேம்போடு நல்லெண்ண பொங்கண்ண வேங்கண்ண என்று சொல்லக்கூடிய அத்தனை எண்ணெய்களையும் மக்களில் ஊற்றி அந்த யாகத்தை வளர்க்கும் போது யாகம் வளர்ந்து கொண்டிருக்க அதே நேரத்தில் யாகத்திலிருந்து என்ன அங்க இருந்து ஒரு பூதம் வருகிறது. அந்த பூதமானது வருகிற போது அந்த பூதம் கையில் என்ன இருக்கிறது? ஒரு தாம்பலம் இருக்கிறது. தாம்பலம் கையில இருக்கும்போது தாம்பலத்தில் இருக்கு தேவாமிரம் இருக்கு. தேவாமிரத்தை கொண்டு வந்து பூதமானது கலைக்கொட்டு மாமனர் கையில் கொடுத்தது. அதை வாங்கி வச்சிட்ட மாமனர் கையில் கொடுத்தார். வச்சிட்டர் வாங்கி இதோ இந்த தேவாமிரத்தை நீ உன் மனைவி இடத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி தேவாமிரத்தை மனைவிமார்கள் கொடுத்தார். முதல் ஒரு பங்கு யாருக்கு? கோசலைக்கு. இரண்டாவது ஒரு பங்கு கையேசிக்கு. மூன்றாவது ஒரு பங்கு சுமித்திரனுக்கு கொடுத்தார். மூன்றாவது கொடுத்த போது நிச்சயத்தை வைத்து யார் கொடுத்தா? சுமித்திரைக்கு கொடுத்தார். அந்த தேவாமிரம் அறிஞர் நாள் முதலாக கோசலை கையேசி சுமித்திரை 3 பேர்கள் அன்று முதல் வெளிவந்தால் அடுத்த மாதம் சூழான ஊரறிய 1 மாதம் நாடறிய 40 நாள் இப்படியாக கோசலையால் கையேசி சுமித்திரை 3 பேர்கள் எப்படி ஈஸ்வரன் அருளால் எப்படி இருக்கிறானா அவ ஆண்டனோட அருளாலே அவ ஆண்டனோட அருளாலே அவன் முதல் நல்ல மழை வழியா ஊரு சேர்க்க முட்டு மழை வழியா அப்பேற்பட்ட பூராங்கள் மீன்பற்றி வாழ்ந்து வரக்கூடிய
வேணும் ஐயா நல்ல மழை பொழிய வேணும் இந்த ஊரு செழிக்க வேணும் நல்ல உச்ச மழை பொழிய வேணும் இது அன்பு பாதி வைகுண்டாரம் இது ஆடுவாரம் பாடுவாரம் இது ஆகாடி போடுவாரம் இன்னைக்கு வேலையான வேலையப்பா நல்ல கோபங்கள் விளைக்க நல்ல கோபால ஆளுமையா நல்ல பகலில் வெள்ளை கொண்ட நல்ல
தாரணி வைகுண்டனா